வணக்கம் மக்கள்ஸ், டுடே வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்னா ஃபின்லாந்து காயின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து ஆல்ரெடி இப்போ நிறைய பேர் வந்து 2020 வந்து மார்க் ஷீட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அதில் இந்த ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியுமே இந்த ப்ராப்ளம் வந்து கேட்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக கேட்ட ப்ராப்ளம் தான் வந்து மார்க் வீட்டாலையும் வைப்பாங்க. கோட்விட்டாக்கு முன்னாடி வைக்கிற மார்க் இன்டர்வியூ மாதிரியுமே மார்க் டெஸ்ட் மாதிரி, சரிங்களா? ஸோ அதில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான், பட் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸியானது தான். எந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் தெரியறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். நமக்கு பைனரினா என்ன, பைனரி வேல்யூ எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது மட்டும் நம்ம பேசிக்காக தெரிஞ்சிச்சுன்னா மற்றபடி நம்ம கரெக்டாக வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ இன்றைக்கான அந்த ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் சொல்கிறாங்கன்றதை பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ப்ராப்ளம் ஒரு ஐலாண்ட் வந்து கிரியேட் பண்ணுறாங்க, ஐஸ்லாண்டு. ஸோ அந்த ஐஸ்லாண்டோட நேம் தான் வந்து நம்ம சொன்ன ஃபின்லாண்ட் சொல்லிட்டு. அந்த லேண்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லேண்டில் வந்து காயின்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம கவர்மெண்ட்ஸில் எப்படி காயின்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அவங்களோட கவர்மெண்ட்லேயும் ஒரு காயின்ஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு அங்கே எப்படின்னா, இதே மாதிரி காயின்ஸ் வந்து இப்போ 5 ரூபான்னு சொல்லிட்டிங்கன்னா 5 ரூபாவில் வந்து 1 ரூபா 2 ரூபா 3 ரூபா 4 ரூபா 5 ரூபா 5 வேல்யூஸ் அடங்கும்ல. அதே மாதிரி தான் அங்கேயும் நம்ம என்ன கண்டுபிடிச்சி சொல்லணும்னா, இப்போ நம்மளுக்கு வந்து 5 ரூபான்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதில் வந்து 5 வேல்யூ இருக்குது. 1 ரூபா 2 ரூபா 3 ரூபா 4 ரூபா 5 ரூபா 5 வேல்யூ அடங்கி இருக்குது. இப்போ நான் வந்து எந்த மாதிரி வேல்யூலாம் சேர்ந்தேன்னா 5 வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். இப்போ நான் 5 ரூபா வாங்குறதுக்கு இப்போ 1 ரூபா 2 ரூபா 3 ரூபா இருந்தால் போதும். நமக்கு வந்து எதுக்கு வரைக்கும் போயிடுனா, இப்போ இங்கேயே சொல்லியிருப்பாங்க, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அவங்களுக்கு வந்து என்ன ஹெல்ப் பண்ணணும்னா, நம்ம எத்தனை காயின்ஸ் சேர்ந்தால் அது 5 ரூபா வேலையை ரீச் பண்ண முடியும் அப்படின்றது. இப்போ நம்ம 1 ரூபா 2 ரூபா 3 ரூபா சேர்ந்தாலே போதும், அது வந்து 5 ரூபா ரீச் பண்ணிவிடும் நமக்கு வேல்யூஸை. இப்போ நம்ம 4 5 சொல்லிட்டு சேர்க்க தேவையில்லை. மினிமமாக இருக்கிற எத்தனை வேல்யூ வந்து நம்ம சேர்த்தோன்னா அந்த 5 ரூபாய்க்கு மேலே வந்து ரீச் பண்ண முடியும் அப்படின்ற அந்த டினாமினேட்டர்னு சொல்லுவாங்க. எத்தனை வேல்யூ வந்து பிரித்து நம்ம பண்ணணும், எத்தனை டிஜிட்டாக பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி அதுதான் இங்கே சொல்கிறாங்க, டினாமினேட்டர்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ ஒரு மேக்ஸிமமான வேல்யூ ரீச் பண்ணுறதுக்கு மினிமமாக எத்தனை டினாமினேட்டர் வேணும், எத்தனை நம்பர் ஆஃப் டினாமினேட்டர், எத்தனை நம்பர் இருந்தால் அதை வந்து நம்ம ரீச் பண்ண முடியும் அப்படின்றது சொல்லணும், சரிங்களா? இதுதான் இந்த ப்ரோக்ராமு. ஸோ சாம்பிள் இன்புட் அவுட்புட் பார்த்தலாம். ஸோ டெஸ்ட் கேஸ் கொடுப்பாங்க, 2 டெஸ்ட் கேஸ் 2 இன்புட் வாங்கணும். ஸோ 10 5ன்னு சொல்லிட்டு 10 ரெப்ரசென்ட் பண்ணுறது 4 டிஜிட் இருந்தால் போதும், 4 வேல்யூஸ் இருந்தால் போதும், 10 வந்து ஃபுல்ஃபில் பண்ணலாம், சரிங்களா? அதே மாதிரி 5க்கு வந்து 3 வேல்யூ. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துலாம், சரிங்களா? இதுக்கு முன்னாடி பைனரி வேல்யூனா என்ன நம்ம தெரிஞ்சிருக்கணும். இதை வந்து நம்ம எதை வச்சு சால்வ் பண்ண போகிறோம்னா, பைனரி வேல்யூஸை வச்சு தான் சால்வே பண்ண போகிறோம். பைனரி வேல்யூனா என்னன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். பைனரினா என்னென்னு ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துறேன். பைனரி என்னென்னா, நம்ம எல்லாத்தோடைய ஃபோன்லேயும் சரி, சிஸ்டம்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே வந்து ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல. அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு சொல்கிறது, அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஃபார்மேட்டு தான். இப்போ நமக்கு ஜேபிஜி பிடிஎஃப்னு சொல்கிறோம்ல, நம்ம ஃபோட்டோலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. அதே மாதிரியே வந்து நம்ம டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு 0s and 1s தான் வந்து சிஸ்டமுக்கு தெரியும். அந்த வேல்யூ தான் நம்ம சிஸ்டமில் எடுத்து ஸ்டோர் பண்ணுவோம், சரிங்களா? நம்ம எந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்தாலும் சரி, அதை வந்து 0s and 1s கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ சிஸ்டமில் ஸ்டோர் ஆகும். அது எப்படி ஸ்டோர் ஆகும்னா, அதாவது 2 ரெஃபரன்ஸ் செட்னு சொல்லுவாங்க, 2ஓட மடங்கில் தான் ஸ்டோர் ஆகும். 1 2 8 2 4 8 16 32 சொல்லிட்டு இதை வச்சு தான் நம்ம வந்து மெமரி கார்டே பண்ணுவாங்க. 2GB மெமரி கார்டா, 8GB மெமரி கார்டா, 32GB மெமரி கார்டா, 64GB 128 சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து மெமரி கார்டே வந்து இதோட ரெஃபரன்ஸ் செட் வச்சு தான் அவ்வளோ வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போ எங்கிட்ட வந்து 10ன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னா, அந்த 10ன்ற வேல்யூவை இதுக்குள்ளே நான் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன்னா, 2ல் ஒரு வேல்யூவாகவும் 8ல் ஒரு வேல்யூவாக ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ அப்போ நம்ம வந்து இதில் வேல்யூஸ் நம்ம ஸ்டோர் பண்ணால் போதும், நம்ம வந்து 10ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணுவோம். நான் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன்னா, ஸோ இங்கே வந்து 0 வந்துடும், ஸோ இங்கே வந்து 1 வரும், ஸோ இங்கே வந்து 0 வரும், ஸோ இங்கே வந்து 1 வரும், இங்கே வந்து 0 வரும். ஸோ இந்த 1 0 அப்படின்னா என்னென்னா, 0ன்ற இடத்துல வந்து வேல்யூ ஃபில் ஆகுதுன்னு அர்த்தம், 1ன்ற இடத்துல வந்து வேல்யூ ஃபில் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ வேல்யூ ஃபில்லானது வந்து 2, இந்த இடத்துல வந்து 8. ஸோ இது வந்து 10ன்ற வேல்யூ கொடுக்குறது வந்து சிஸ்டம் புரிஞ்சுக்கும். ஏன்னா சிஸ்டமுக்கு 0s 1 தான் தெரியும், நீங்கள் 10ஆவோ இதுவோ சென்ட் பண்ணி எதுவுமே தெரியாது. நம்ம கீபோர்டு என்டர் பண்ணுற ஒவ்வொரு வேல்யூமே அப்படி தான். இப்போ நீங்கள் வந்து ஏன்னு அமைச்சிங்கன்னா ஏன்றது ஏவாவே போகாது, ஏன்றது பைனரியாக கன்வெர்ட் ஆகிட்டு இந்த மாதிரி 0 1s கன்வெர்ட் ஆகிட்டு தான் அதுக்குள்ளே போகும். அந்த மாதிரி 0s 1s எடுத்துட்டு சிஸ்டம் வந்து இந்த மாதிரி 0s இங்கே இடத்துல 1 இருக்குது, இந்த இடத்துல 0 இருக்குன்றதை வச்சு அதே வந்து அனலைஸ் பண்ணி, அப்போ இது ஏன்றதான் நம்மளுக்கு அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நமக்கு விண்டோஸில் ஷோ ஆகுது, சரிங்களா? அதே மாதிரியே தான் ஒவ்வொரு வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த பைனரி வேல்யூ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னு சொல்லிட்டேன். ஸோ இப்படி தான் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன், சரிங்களா? இந்த ப்ராப்ளம் இப்போ நம்ம எப்படி பைனரி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். பைனரி வேல்யூ கண்டுபிடிச்சினா ஒரு நம்பரோட பைனரி வேல்யூ கண்டுபிடிச்சினா இதுக்கான சொல்யூஷனே அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து இன்புட் வாங்கலாம், எப்பயும் போல் டெஸ்ட் கேஸ்க்கு வாங்கணும்ல. ஸோ இன்புட் வாங்க, ஸோ என்டர் த நம்பர்னு சொல்லிட்டு அந்த நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஸோ என்டர் வந்து நம்ம வாங்கியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்து ஃபார் லூப்பில்
அத்தனை டெஸ்ட் கேஸ் அன்றைக்கி நம்ம வந்து வேல்யூஸ் வாங்கணும் சரிங்களா. ஸோ எத்தனை டெஸ்ட் கேஸ் இருக்கோ அத்தனை வேல்யூஸ் வாங்கணும். அந்த வேல்யூஸ் எல்லாமே எண்ணில் வாங்கிக்கிறேன். ஸோ எண்ணுன்ற நம்பரை நம்ம இது பண்ணிக்கலாம், அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ n = இன்ட்டாக அந்த நம்பரை வாங்க. எத்தனை நம்பர்னால் இப்போ 10 5 கொடுத்தாங்களா அந்த மாதிரி என்டர் த நம்பர்னு சொல்லிட்டு அந்த நம்பரை வந்து இதுக்குள்ளே வாங்கிக்கலாம். ஸோ நம்பர் இதில் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நம்பரை வச்சு நம்ம பண்ண போகிறோம். எங்கள் இடத்துல நான் வைல் லூப் யூஸ் பண்ணுறேன். எதுக்குன்னா இந்த நம்பரை வந்து நான் என்ன பண்ணணும்னா கம்மி பண்ணிகிட்டே வருவேன். இங்கே வந்து 2ஆல் மடங்கு தான் நம்ம மாறிட்டே போகிறோம். அது 2ஆல் மடங்கு வந்து டிவைட் பண்ணிட்டே வந்தோன்னா எத்தனை தடவை டிவைட் ஆகுதோ அத்தனை மடங்கான வேல்யூஸ் அதுக்குள்ளே இருக்கும் அப்படின்றது அதோட கான்செப்டே. ஸோ கவுண்ட் = 0 சரிங்களா. இதுக்குள்ளே எத்தனை 2 இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் வேறு ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இதுக்குள்ளே எத்தனை 2 இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அந்த வேல்யூக்குள்ளே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் கொடுத்துக்கிற வேல்யூ வந்து 0 விட பெருசாக இருக்கணும் சரிங்களா. அது வரைக்கும் நான் அதை பண்ணிட்டே இருக்கணும். ஸோ என்ன பண்ணணும்னா இந்த n = n /2 ஏன் டபுள் ஸ்லாஷ் ஏன் யூஸ் பண்ணுறோம்னா பைத்தானில் சிங்கிள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணால் டிவைட் பண்ணும்போது வந்து ஃப்ளோட்டாக மாறிடும். ஸோ நம்ம வந்து இன்டிஜராகவே கொண்டு வரதுனா டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் வந்து கவுண்ட் += 1 சரிங்களா. அவ்வளோதான் இருக்குது நான் சொல்யூஷனே அவ்வளோதான். இதுவரை எத்தனை 2 இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். எத்தனை 2 இருக்குன்னு கண்டுபிடிச்சுன்னா அத்தனை 2ஓட வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த வேல்யூட கவுண்ட் ஒவ்வொரு தடவை அந்த 2 டிவைட் ஆகும்போது கவுண்ட் ப்ளஸ் வரும். அந்த கவுண்டோட வேல்யூ தான் வந்து இதோட வந்து இத்தனை வேல்யூஸ் நம்ம பைனரி ரெப்ரசன்ட் கிடச்சிடும். இந்த பைனரிக்குள்ளே இத்தனை வேல்யூ இருக்கும்ன்றது இத்தனை வேல்யூ தான் வந்து அங்கேயுமே இருக்கும் அப்படின்றது தான் சரிங்களா. ஸோ நம்ம கவுண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு ஆன்சர் கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ ரன் பண்ணுறேன். ரன் பண்ண உடனே இன்புட்டு கேட்கும். ஸோ கேட்ட உடனே எத்தனை நம்பராக கொடுத்துருக்கேன். சரி அங்கேயுமே நம்பர் கொடுத்துருக்கேன் போல. சரி ஓகே ஒரு நம்பர் கொடுக்க போகிறேன். ஸோ 10ன்ற ஒரு நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ எனக்கு 4ன்னு வருது. நம்ம டெஸ்ட்டு கரெக்டான ஓகே செக் பண்ணி பார்த்தாலும் இங்கே 10ன்னு கொடுத்தோடனே இங்கே 4ன்னு வருது. நம்ம கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா. சரி எப்படி இந்த பைனரி வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுதான் கரெக்டான வேல்யூவாக நம்ம எப்படி சொல்கிறதுனா ஸோ நான் அதுக்கு வந்து இதில் வந்து பைனரி வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இது இன்னும் ஈஸியான மெத்தட்லையும் பண்ணலாம் சரிங்களா. அந்த மெத்தடில் நான் பண்ணி காமிப்பேன் சரிங்களா. ஸோ இங்கே temp = இந்த என்னோட பைனரி வேல்யூ பின்னு ஒரு டிஃபால்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு நம்பரை கொடுத்தோம்னா ஒரு இன்டீஜரை கொடுத்தோம்னா அது வந்து நம்ம பைனரியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும் சரிங்களா. ஸோ என்ன பண்ணுறேன்னா இங்கே இந்த எண்ணை வந்து இங்கே பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பிரிண்ட்டு டெம்ப் வச்சுக்கிறேன் சரிங்களா. ஸோ பிரிண்ட் டெம்பரரி வேரியபிள் தான் வந்து ஒரு பின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து டெஸ்ட் கேஸ் கேட்குது ஒரே ஒரு டெஸ்ட் கேஸ்ன்னு சொல்லிடுறோம். ஸோ 10ன்ற வேல்யூ கொடுத்த உடனே நம்ம என்ன ஆகுதுன்னா இங்கே 4ன்னு தருது. இங்கே அதனோட பைனரி வேல்யூ இருக்குது. ஸோ இங்கே வந்து ஓபின்றது பைனரின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இருக்கிறத 1010 தான் வந்து இங்கே வந்து வேல்யூஸ்னு அர்த்தம். ஆனால் நம்ம கண்டுபிடிச்சது வந்து 1010 அது இங்கே 101010 கரெக்டாக நம்மளுக்கு ஆன்சர் வந்துச்சு. ஸோ நம்ம வந்து 1 2 4 8 வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் வரைக்கும் பண்ணுறோம் சரிங்களா. அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த கரெக்டான வேல்யூ வரும். இன்கேஸ் நம்ம எப்படி பண்ணால் அதை ரொட்டேஷன் பண்ணிக்கணும் ஓகேங்களா. அதை மட்டும் ஒழுங்காக புரிஞ்சுக்கங்க சரிங்களா. இதுக்கப்புறம் நம்ம வந்து 32 வரும் 32 அப்புறம் 64 வரும். எல்லாத்துக்குமே 0 தான் ஃபில் பண்ணிட்டு போவோம். ஸோ மேஜராக வந்து இருக்கிற வேல்யூ வந்து இந்த 4 வேல்யூ தான். ஸோ இந்த 4 வேல்யூ வந்து அந்த 10 ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம பைனரி வேல்யூ தான் கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த டெம்போட லென்த் கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன லென்த் கண்டுபிடிக்கணும்னா டெம்போட ஆக்சுவலாக அந்த ஓபியை விட்டுடணும். ஸோ அப்போனா வந்து ஃபஸ்ட்டு 2 வேல்யூ விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லா வேல்யூத்துக்கு வந்து எம்டியாக வரேன். ஸோ எம்டியாக விட்டுனா கடைசி வரைக்கும் எடுத்துக்கும். அந்த வேல்யூஸோடைய லென்த் கவுண்ட் கண்டுபிடிச்சுன்னா இதோட கவுண்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணால் நமக்கு வந்து 4 வரணும். 2 தடவை 4 வரணும். ஏன் 4 வரணும்னா ஒரு தடவை வந்து பைனரி வேல்யூ வச்சு பண்ணுறோம். இன்னொரு தடவை வந்து நம்ம வந்து நம்மளா ஓன் ப்ரோக்ராம் போடுவோம். அந்த பைனரி வேல்யூவே நம்மளே ஒரு ஓன் ப்ரோக்ராம் போட்டு கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ இப்போ 10 கொடுத்தோன்னா ஸோ 2 இடத்துல 4 வருது. எதுக்கு இந்த 4 வருதுன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அதோட பைனரி ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ எத்தனை தடவை நம்ம பைனரி வேல்யூ எத்தனை வேல்யூஸ் வச்சு இந்த வேல்யூ நம்ம ஃபில் பண்ணலான்ற ஒரு ஐடியா இருக்குல்ல, அதுதான் இங்கே வந்து பைனரி. ஸோ சிஸ்டம் அப்படி தான் யோசிக்குது. அந்த யோசிக்கிறத வச்சு நம்ம சொல்லணும் சரிங்களா. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து இத்தனை வேல்யூ 4 வேல்யூ வச்சு தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுச்சு சரிங்களா. அதே மாதிரியே வந்து இதுக்கும் செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து நான் உங்களுக்கு வந்து 3 டெஸ்ட் கேஸ் தரேன். உங்களுக்கு ஃபஸ்ட் வேல்யூ வந்து 1. ஸோ 1 நம்ம கரெக்டாக தந்துச்சு. அடுத்த வேல்யூ வந்து 5. ஸோ நமக்கு வந்து 3 தந்துச்சு. அடுத்த வேல்யூ வந்து 7. ஸோ 7ன்னா நம்மளுக்கு 3 தருது. ஸோ இதுக்காக பாருங்கள் 1ஓட வேல்யூ 3. சரி ஓகேங்களா. அதே மாதிரியே வந்து வேல்யூஸ் எல்லாமே கரெக்டாக தந்துச்சு. இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். அந்த பைனரி வேல்யூன்றது நமக்கு வந்து
இதுக்கு மாதிரி தெரிஞ்சிருந்தா ஓகே, தெரியலனா இது இப்போ கற்றுக்குங்க. பட் இந்த மாதிரி பைனரி வேல்யூ நம்மளுக்கு வெளிப்படையாக இங்கே சொல்லவே இல்லை எந்த ஒரு இடத்துலையுமே. ஆனால் நம்மளே தான் இதை வந்து பைனரி வேல்யூன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம். அதுதான் இங்கே வந்து காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி வந்து கோட்வீட்டா அந்த மாதிரி நம்மளாம் வந்து நம்ம காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங்லாம் போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு தெரிஞ்ச ஈஸியான விஷயத்தை தான் ஒரு கான்செப்ட்குள்ளேயோ ஒரு கதை மாதிரி சொல்லி அதுக்குள்ளே வந்து மறைச்சி சொல்லுவாங்க. நம்ம அதை என்ன கான்செப்ட் நம்ம யோசித்து கண்டுபிடிக்கணும். நம்மளுடைய சேனல்லே வந்து 100 டே ஆஃப் கோட்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுறோம் சரிங்களா. அதுலேயுமே வந்து இதே மாதிரியே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு கியூப் கண்டுபிடிங்க, ரூட் கண்டுபிடிங்க, இதுக்கான ஃபார்முலா பண்ணுங்கலாம் சொல்லுவோம். பட் அந்த இடத்துல வந்து நான் வெளிப்படையாக சொல்லி பண்ணுறேன். ஸோ அதுக்கான ப்ரோக்ராமுக்கு ஆன்சர்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியுது. பட் இந்த மாதிரி காம்படேட்டிவ் ப்ரோக்ராமிங் வரும்போது ஒரு கதை மாதிரி சொல்லி நான் சொன்ன அங்கே அப்படின்னு நான் வெளிப்படையாக சொல்லி ரூட் கண்டுபிடிங்கன்னு சொன்னோன்னா ரூட்டை வந்து இங்கே வந்து அதோட 2 மடங்கு அந்த மாதிரி சொல்லிட்டு வேற ஃபார்மேட்டில் வந்து இங்கே வந்து சொல்லுவாங்க. நம்ம அதை வந்து எப்படி கண்டுபிடிக்க முடியும், நான் அப்படி இதை கற்றுக்கணும், இந்த மாதிரி நான் ஓனாக ப்ரோக்ராம் பண்ணணுன்ற அளவு போகும்போது பேசிக்கான விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கானதான் உங்களுக்கு வந்து இதை வந்து இப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். தென் வந்து நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி வந்து டினாமினேட்டர் கட்டனா நம்ம வந்து பைனரி வச்சு பண்ணணுன்ற ஒரு ஐடியா அப்போ தான் வரும். பைனரி வேல்யூன்னு வந்ததுக்கப்புறமா பைனரி வந்து பின் வச்சு பண்ணலாமா, இல்லை வந்து இந்த மாதிரி வந்து நம்மளே ஒரு ஓன் கோட் பண்ணலாமா, எது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம அப்போ தான் யோசிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் வரும் சரிங்களா. ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கான கோடுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிட்டப்போட லிங்க். ஸோ எல்லாத்தோட கோடுமே வந்து கிட்டப்போட புஷ் பண்ணி வச்சிருக்கேன், வேணுன்றவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பைனரி வேல்யூஸை வேறு எப்படி கண்டுபிடிக்கலான்னு யோசிச்சு பாருங்கள் சரிங்களா. நான் 2 மெத்தட் தான் சொன்னேன், நான் யோசிச்ச ஓன் மெத்தட். தென் வந்து பைனரி வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி இருக்கிற டிஃபால்ட் மெத்தட் பின் வச்சு பண்ணேன். ஸோ இதே வந்து உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா நீங்கள் அதையும் சொல்லலாம் சரிங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார்